போட்டி திருப்படிக்கு மாணவனவருக்கு வணக்கம். உங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா வார்ம் அப் டெஸ்ட்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 9 டாப்பிக்கும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கொஸ்டின். அதை நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, நான் இப்போ அந்த கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, இதோடைய பிடிஎஃப் இருக்கும். இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படித்து 2-3 தடவை எழுதி பார்த்துட்டு வந்து வார்ம் அப் டெஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம டெஸ்ட்டுக்குள்ள போகிறோம். டெஸ்ட் பிளான் கொஞ்சம் டைட்டாக கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஃபாலோ பண்ணிடுங்க. எப்போவுமே 30% வந்து படிக்கிறீங்க, 70% எழுதி பார்க்குறீங்க. எழுதி பார்க்குறது தான் முக்கியம், வேறு எதுவுமே கிடையாது. எழுதி பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் கம்ப்ளீஷன், 2வது குவாலிட்டி, 3வது எட்ஜி காட்டணும். எட்ஜி காட்டுறதுக்கு யூனிக்னஸ் பழகணும். இப்போ நம்ம அந்த 9 கொஸ்டின், இன்றைக்கி ஒரு கொஸ்டின் என்விரான்மெண்ட்டை வச்சு ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது என்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னா, எக்ஸாமின் த இம்பாக்ட் ஆஃப் ஹீட் வேவ்ஸ். அப்போ ஹீட் வேவ்ஸுடைய இம்பாக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் த மெத்தட் டேக்கன் பை த கவர்மெண்ட் டு மிட்டிகேட் த எஃபெக்ட் ஆஃப் ஹீட் வேவ்ஸ். Judges strategy to the enhance resilience against the heat waves in the vulnerable region. அப்போ கொஸ்டின் வந்து 15 மார்க் கொஸ்டின் வச்சுக்கிடுவோம். இதில் வந்து கொஸ்டின் வந்து நம்ம 3 உடச்சிக்கலாம். முதல்ல என்ன கொடுக்காங்கன்னா, எக்ஸாமின் இம்பேக்ட் ஆஃப் த ஹீட் வேவ்ஸ், இது ஒரு பார்ட்டு. அப்போ நீங்கள் வந்து எப்போவுமே டிஃபால்ட்டாக இப்போ வந்து 10 மார்க்கு நமக்கு 15 மார்க் கொஸ்டின் தான். இப்போ டிஃபால்ட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கணும், டிஃபால்ட்டாக ஒரு கன்க்ளூஷன் இருக்கணும், அப்புறம் அந்த பாடியை உடச்சி எழுதணும். அப்போ இதில் முதல்ல என்ன, எக்ஸாமின் இம்பாக்ட் ஆஃப் ஹீட் வேவ்ஸ். அப்போ ஹீட் வேவ்ஸ்னால் என்னன்னு சொல்லணும், அதான் இன்ட்ரடக்ஷனு. அப்புறம் அதனுடைய இம்பாக்டை சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் த மெத்தட் டேக்கன் பை த கவர்மெண்ட் டு மிட்டிகேட். கவர்மெண்ட் என்னெல்லாம் மிட்டிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது 2வது பார்ட். மிட்டிகேட் த எஃபெக்ட் ஆஃப் த ஹீட் வேவ்ஸ், இது 2வது பார்ட்டு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஜட்ஜஸ்ன்னு கேட்காங்க, ஸ்ட்ராட்டஜி டு என்ஹான்ஸ் என்ன ரீசைலன்ஸ் அகெயின்ஸ்ட் த ஹீட் வேவ்ஸ். இப்போ 3 பார்ட் இருக்குது. முதல்ல இம்பேக்ட் ஆஃப் ஹீட் வேவ்ஸு, 2வது கவர்மெண்ட் வந்து என்னென்ன மிட்டிகேட் ஸ்டெப் எடுத்துருக்காங்க பார்ப்போம். நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஐடியா கொடுக்குறீங்க. அப்போ நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம், கன்க்ளூஷன் கொடுக்குறோம், மெயின் பாடியை 3 உடச்சி எழுதுகிறோம். அப்போ மெயின் பாடியை 3 உடச்சி எழுதும்போது ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் ஹீட் வேவ்ஸ்னால் என்ன தான். ஏன்னா இப்போ நமக்கு வந்து இப்போ நடந்த குரூப் 1 கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஏன்னா யுனைடெட் அரபு எமிரேட்ல பார்த்தீங்கன்னா வெள்ளம் பயங்கரமாக வந்துச்சு. ஏன்னா மழை, வரலாறு காணாத மழை பெஞ்சிச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா ஹீட் வேவ்ஸ் தான். அப்போ இந்த ஹீட் வேவ்ஸ் ஏன் வருதுன்னா கிளைமேட் சேஞ்ச். ஏன்னா அப்போ வந்து கிளைமேட் சேஞ்சினால நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மழை பெய்யாத இடத்துக்கு பயங்கரமான மழை பெய்யுது. நம்ம ரெயின்ஃபால் விட வேண்டிய இடத்துக்கு ரெயின்ஃபால் பெய்யாமல் இருக்க நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்குது. அப்போ அந்த ஹீட் வேவ்ஸுங்கிறது இன்றைக்கி இந்தியாவையே நல்லா இது பண்ணிச்சு, புரட்டி போட்டுச்சு. அப்போ ஹீட் வேவ்ஸ்க்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறோம். ஹீட் வேவ்ஸ்னால் என்னென்னா ஹை டெம்பரேச்சர். ஏன்னா நமக்கு தெரியும் ஹை டெம்பரேச்சர் நார்மலி ஒரு ரீஜனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டெம்பரேச்சரை விட ஹையாக டெம்பரேச்சர் வந்து தொடர்ந்து 2-3 நாள் 4 நாள் இருந்ததுன்னா அது என்னென்னா ஹீட் வேவ்ஸ். அப்போ நார்மலாக எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிளைன்ஸ் ஏரியாவில் 40 டிகிரி செல்சியஸ் இருக்கும் ஒரு சமவெளி ஏரியாவில். அப்புறம் பார்த்தீங்கன்னா கில்ஸ் ஏரியாவில் 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்தால் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீட் வேவ்ஸ். தொடர்ந்து 2-3-4 நாள் இருந்தாங்கன்னா ஹீட் வேவ்ஸ். இப்போ ஹீட் வேவ்ஸ்ங்கிறது இன்றைக்கி பார்த்து வட இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா லூ காற்றுன்னு ஒரு காற்று அடிக்கும். அது ஹீட் வேவ்ஸில் உருவாகக்கூடிய காற்றா நார்மலாக சீசனில் வரக்கூடியது. இந்த வருஷம் வந்து ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருந்துச்சு. குரூப் 1லேயே நம்ம ப்ரிலிம்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டால் இந்த கொஸ்டின் தடவை எதிர்பார்க்கவும் செய்யலாம். அப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வாரம் கேட்டிங்கன்னா, அவன் கொடுக்குறான் இம்பாக்ட் ஆஃப் த ஹீட் வேவ்ஸ். அதுக்கு தான் வரோம், மொதல் பாட்டுக்கு வரோம். இம்பாக்ட் ஆஃப் த ஹீட் வேவ்ஸ்னு போட்டு அதில் என்னென்ன ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். இது வந்து சிம்பிளான கொஸ்டின் தான், நீங்கள் எழுதிடலாம். அப்போ ஹீட் வேவ்ஸ்க்கு காரணங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்டர்லாம் எழுதுகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்டர் எழுதுகிறோம். ஹீட் வேவ்ஸ் காரணமான ஃபேக்டர் கொடுத்துருந்தோம். காசஸ் ஆஃப் ஹீட் வேவ்ஸ் சொல்கிறோம். மெட்ரலாஜிக்கல் ஃபேக்டர். அப்போ மெட்ரலாஜிக்கல் ஃபேக்டர்னு சப்கான்டினென்ட் கிளைமேட். இந்தியா வந்து என்ன கிளைமேட்னு கேட்டிங்கன்னா சப்கான்டினென்ட் கிளைமேட். அப்போ வந்து எர்த் இருக்குன்னா இது ஈக்குவேட்டர், இது வந்து என்னென்னா டிராபிக் ஆஃப் கேன்சர், இது என்னென்னா கேப்ரிகான், இது ஆர்டிக்கு, இது அண்டார்டிக். அப்போ இந்தியா இந்த இடத்துல இருக்கும். இதான் இந்தியான்னு வச்சுக்கிட்டா இந்த இடம் மெயினாக இதாகும். ஏன்னா இந்த இடத்துல இருக்கனால நமக்கு வந்து இது என்ன சப்கான்டினென்ட் கிளைமேட். அப்போ வந்து மெட்ரலாஜிக்கல் ஃபேக்டர். அப்புறம் ஈரப்பதம் கம்மியாக இருக்குது. இப்போ இந்தியா சப்ட்ராபிக்கல் கிளைமேட்டில் இருக்கனால ஈரப்பதம் கம்மியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மான்சூன் வந்து டிலேடாக இருக்குது. மான்சூன் பெஞ்சிட்டா மழை பெஞ்சிடும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹீட் வந்து தணிஞ்சிடும். மான்சூன் டிலே ஆகிறனால ஹீட்டு வந்து கண்டினியூ ஆகுது, அடுத்த மாதம் கன்னி ஆகுது. அப்புறம் ப்ரெஷர் சிஸ்டம். ஏன்னா எப்போவுமே நமக்கு ப்ரெஷர் சிஸ்டம் தான் மெயின் காரணம். ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் நோக்கி போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு என்னென்னா லோ ப்ரெஷர் இருக்கும்போது ஹீட் அந்த இடத்துல என்ன தான் இருக்கும், அதிகமாக இருக்கும். அடுத்தது ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கல் ஃபேக்டர். ஜாகிரபிக்கல் ஃபேக்டர் முக்கியமானது. எந்த இடத்துல ஹீட்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஏரியா, அப்போ அவங்க வந்து குளிர் அதிகமாக இருக்கும். கடற்கரை பக்கத்தில் கோஸ்டல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மாடரேட் டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ என்னென்ன டோப்போகிராஃபியில் என்னென்ன ஹீட் இருக்குன்னு பார்க்குறோம். அப்புறம் அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட்.
இப்போ வந்து நிறைய சிட்டி உருவாகுது. இப்போ சென்னையெலாம் எடுத்துகிட்டா பெரிய சிட்டி, அங்கே என்னென்னா காங்கிரீட் பில்டிங் நிறையா இருக்கும். இந்த காங்கிரீட் பில்டிங் வந்து கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். கார்பன் கண்டென்ட் அந்த சன்ரைஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு தரையில் நிற்கிங்கன்னா கால் சுடுறத விட தலை அதிகமாக சுடும். அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு என்ன கேட்டிங்கன்னா தலை சுடுறதை விட கால் அதிகமாக சுடும். காரணம் என்ன? ரிஃப்ளெக்ஷன். அந்த ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கனால அது ஒரு ஹீட் ஐலாண்ட் மாதிரி இருக்கும். ஏன்னா அப்புறம் எல்லினோ எஃபெக்ட். இப்போ எல்லினோ எஃபெக்ட்டுங்கிறது நமக்கு வந்து பருவமழை பொய்த்து விடும். பருவமழை பொய்த்து விடும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுது. இது ஜாகிரபிக்கல் ஃபேக்டர். என்விரான்மெண்ட் ஃபேக்டர். இப்போ வந்து குளோபல் வார்மிங், வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் இருக்குது. கிளைமேட் சேஞ்ச். இப்போ கூட கிளைமேட் சேஞ்சு COP29 என்ன 29 வந்து பாகு, அசர்பைஜானுடைய கேபிட்டல் பாகுல வந்து நமக்கு வந்து நடக்க போகுது, நடக்க போகுது. அதை கூட கொஸ்டினாக கேட்கலாம். அப்புறம் லேண்ட் யூஸ் சேஞ்சஸ். இப்போ வந்து லேண்ட் யூஸ் பண்ணுறதே இப்போ பாருங்கள், கிராமம்லாம் இப்போ நகரமாக மாறிட்டே இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னென்னா லேண்ட் யூஸ் பண்ணும்போது நிறைய மரங்களெல்லாம் வெட்டிடுதாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து நமக்கு என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு ஃபேக்டர், ஒரு காரணமாகுது. அப்போ முதல்ல வந்து டெஃபினிஷன் கொடுத்துட்டோம் ஹீட் வேவ்னு. அப்புறம் அந்த ஹீட் வேவ் காரணமாக கொடுக்குறோம். அடுத்தாப்புல நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இம்பாக்ட். அதான் கொஸ்டின். இம்பாக்ட் ஆஃப் த ஹீட் வேவ்ஸ். அப்போ வந்து அந்த ஹீட் வேவ்ஸ்னால என்னென்ன தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல ஹெல்த் பாதிக்குது. நிறைய பேர் ஹெல்த் பாதிக்கப்பட்டது. அப்போ ஹெல்த் பாதிக்கும் போது நிறைய பேர் வந்து ஹீட் ஸ்ட்ரோக், ஷாருக்கானுக்கே பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வந்துச்சு. அப்போ ஹீட் ஸ்ட்ரோக்னு புதுசாக அதாவது ஹார்ட் ஸ்ட்ரோக் மாதிரி, பிரெயின் ஸ்ட்ரோக் மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக்னு இந்த வருஷம் எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. டீஹைட்ரேஷன். நமக்கு வந்து அந்த தண்ணி ஹைட்ரேட் வந்து குறையுது. அப்போ தண்ணி தாகம் அதிகமாக எடுக்குது. பார்த்தீங்கன்னா சில்ட்ரனு, முதியோர்கள், உமன்ஸ்க்கு நிறைய பாதிப்பு இருந்துச்சு. அப்புறம் அவுட்டோர் ஒர்க்கர்களுக்கு அதிகமாக பாதிப்பு இருந்துச்சு ஹெல்த் இம்பாக்டால். அப்புறம் அக்ரிகல்ச்சர் இம்பாக்ட். இப்போ ஹீட் அதிகமாக இருக்கனால அக்ரிகல்ச்சருக்கு தேவையான தண்ணி வந்து ஸ்கேர்சிட்டியாக இருந்துச்சு. அப்போ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் எல்லாமே குறைஞ்சிச்சு. அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா இது வந்து எக்கனாமிக் லாஸாக உருவாச்சு. ஃபார்மர்ஸ்க்கு வந்து எக்கனாமிக்கலாக லாஸ் ஆச்சு. அப்போ அது ஒரு காரணம். அடுத்து என்விரான்மெண்ட் இம்பாக்ட்னு பார்க்கும்போது ட்ராட் கண்டிஷன். ஏன்னா வறட்சி வந்து ஹை டெம்பரேச்சர். அதனால் என்னென்னா வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போ என்விரான்மெண்ட்டில் பார்க்கும்போது வைல்ட் லைஃப் அனிமலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி கிடையாது. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுது. எக்கோசிஸ்டம் பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை கண்டிஷனில் வைல்ட் லைஃபுடைய இது வந்து ரொம்ப பாதிப்பு உள்ளாச்சு. பயோடைவர்சிட்டி பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. என்விரான்மெண்ட்டில் இது ஒரு இம்பாக்டாக உருவாக்கிச்சு. அடுத்த பார்த்து வாட்டர் ரிசோர்ஸஸ். அப்போ வாட்டர் ரிசோர்ஸ்ன்னு பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே வாட்டருடைய பற்றாக்குறை உருவாச்சு. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு வாட்டர் பற்றாக்குறை, டொமஸ்டிக் வாட்டர் பற்றாக்குறை, அப்புறம் வாட்டர் ரிசோர்ஸ்க்காண்டி சண்டை வர்ற மாதிரி வந்துட்டு. பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பற்றாக்குறைனால எல்லாத்தையும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி வாட்டர் ரிசோர்ஸ்னால நமக்கு சண்டை வர்ற அளவுக்கு அந்த லெவலுக்கு வந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆன் எனர்ஜி. இந்த ஹீட்டு அதிகமாக இருக்கனால, ஹீட் ஸ்ட்ரோக் அதிகமாக இருக்கனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் வாங்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு பேப்பரில் கூட ஒரு செய்தி வந்துருந்துச்சு. தமிழ்நாட்டில் மொத்தமாக விற்கிற ஏர் கண்டிஷனும் கோயம்புத்தூரில் விற்கிற ஏர் கண்டிஷனும் ஈக்குவலாக இருந்துச்சு சொன்னாங்க. இப்போ கோயம்புத்தூர் பீப்புள் ஆல்ரெடி கூலில் இருந்தாங்க. இந்த வருஷம் என்ன பேப்பரில் போட்டோம், கோவை கொந்தளிக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஹீட் ஸ்ட்ரோக்கில். அவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் வாங்க ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து அந்த அளவுக்கு ஏர் கண்டிஷனுடைய தேவை கூடுது. அப்போ எனர்ஜி பற்றாக்குறை வருது. அப்போ எனர்ஜி பற்றாக்குறை வரும்போது ப்ரொடக்ஷன் பற்றாக்குறை ஆகுது. அப்போ ஹீட்டாக இருக்கனால அந்த இதுவுமே செயல்படுறது வந்து கம்மியாகுது, அதனுடைய இம்பாக்ட். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம என்ன ஹீட் வேவ்ஸுடைய இம்பாக்ட் சொல்லிட்டோம். அடுத்தது மிட்டிகேட். கவர்மெண்ட் என்னென்ன மிட்டிகேட்னா ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அண்ட் ப்ரிப்பேர்னஸ். அப்போ IMD என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை கொண்டு வர்றாங்க. அதை ஃபாலோ பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டு, லோக்கல் பாடி அவங்களாம் என்ன பண்ணால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூலிங் சென்டர் அண்ட் ஷெல்டர். நிறைய கூலிங் சென்டர் இந்த எலெக்ஷன் கமிஷனில் கூட ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த வாட்ரு ப்ரொவைட் பண்ணாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் சிக்னல் பார்த்தீங்கன்னா மேலே பந்தல் போட்டாங்க. அப்போ வந்து கூலிங் சென்டர் ஷெல்டர் கொடுக்குறாங்க. இது ஒரு இது. பப்ளிக் அவேர்னஸ் கேம்பெயின். நிறைய இடத்துல பப்ளிக் அவேர்னஸ். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு நிறைய ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா லீவ் விட்டாங்க. மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி நிறைய ஸ்கூல் வந்து லீவ் விட்டு லேட்டாக, நம்ம தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க ஹீட்னால. அப்போ வந்து பப்ளிக் அவேர்னஸ் கேம்பெயின் நிறைய கொடுக்காங்க. இது வந்தால் என்னென்ன வியாதி வரும், இதை தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பப்ளிக் அவேர்னஸ் கேம்பெயின் கொடுக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்பன் பிளானிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ அர்பன் பிளானிங் சொல்லும்போது ஃபாரஸ்ட் வளர்க்கணும், மாடி தோட்டம் வளர்க்கணும். அந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட்டு குறைஞ்ச இடத்துல அதிகமாக க்ரீன் கொண்டு, ரூப்டாப் கார்டனு, ரூஃபிங் மெட்டீரியல், இம்ப்ரூவிங் அந்த வெண்டிலேஷன், இது எல்லாத்தையுமே பிளானிங்கில் உள்ளே கொண்டு வராங்க. அடுத்தது ஹெல்த் கேர் ப்ரிப்பர். அப்போ ஹெல்த் ரிலேட்டடாக எந்த வியாதி வந்தாலும் டக்குன்னு அதுக்கு ரெடிமேடாக ப்ரிப்பர் ஸ்டேஜில் வச்சுருந்தாங்க. ஏன்னா டீஹைட்ரேஷன் கேசஸ் எல்லா கேஸுக்குமே வந்தது. இப்போ இதெல்லாம் வந்து என்ன கேட்டால் கவர்மெண்ட் எடுத்த மிட்டிகேஷன். இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி
ஏன்னா அந்த ஹீட் வேவ்ஸ்க்காண்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் வேவ்ஸ் ஆக்ஷன் பிளான். இந்த ஹீட் வேவ் ஆக்ஷன் பிளான்ங்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசியில் அது இருக்குது. ஏன்னா அதை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாக என்னச்சுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செண்டாய் ஃப்ரேம் ஒர்க். செண்டாய்ங்கிறது நமக்கு தெரியும், ஜப்பானில் உள்ள ஊர். ஜப்பான் தான் அதிகமாக டிசாஸ்டரில் பாதிக்கப்படுவாங்க. ஒன்று அவன் என்ன பண்ணால் டிசாஸ்டரில் ஒரு இது பாதிக்கப்பட்டால் அதுக்கு என்ன மிட்டிகேஷன் எடுக்கணும், என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ண தான் செண்டாய் ஃப்ரேம் ஒர்க். அந்த செண்டாய் ஃப்ரேம் ஒர்க் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை தான் கொடுக்குறாங்க. எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் செண்டாய் ஃப்ரேம் ஒர்க் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். அப்போ வந்து அதை வந்து கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்காங்க இந்த இதுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் தான் கிளைமேட் ஆக்ஷன் பிளான். அப்போ நேஷனல் ஆக்ஷன் ஃபார் பிளான் கிளைமேட் சேஞ்ச். இந்த கிளைமேட் சேஞ்சில் வந்து கிளைமேட் ஆக்ஷன் பிளான் இருக்குது கார்பனை குறைக்கிறதுக்கு. அதை வந்து எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி பில்டிங். அப்போ கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்னா அந்தந்த ஏரியாவில் உள்ள மக்களை பழக்கப்படுத்தணும். இப்போ ஒரு ஃபாரஸ்ட் வளர்க்குன்னா அந்த இடத்துல உள்ள மக்களை இப்போ ஃபாரஸ்ட் வளர்க்குறோம். அந்த கம்யூனிட்டியை வச்சு என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம் எல்லாமே. அப்போ வந்து எஸ்டாப்ளிஷிங் கம்யூனிட்டி நெட்வொர்க் செக் ஆன் வல்னரபிள் இண்டிவிஜுவல் டூரிங் த ஹீட் வேவ்ஸ். அப்போ அந்த கம்யூனிட்டியை வந்து யூஸ் பண்ணணுங்க. அப்புறம் கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் எல்லாமே க்ரீனாக மாற்றணும். அப்போ ஃபாரஸ்ட் அதிகமாக வளர்க்கணும். வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா வாட்டரை வந்து அதிகம் கரெக்டாக பயன்படுத்தணும். ஏன்னா பற்றாக்குறை இல்லாமல் தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துகிறோம். அப்புறம் அடாப்டிவ் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ். இப்போ வந்து ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்குல்ல, வாட்டர் ஸ்கார்சிட்டி ஆகுது. அப்போ அதில் வளரக்கூடிய அந்த ஹீட் வேவ்ஸ்லையும் தாங்கி வளரக்கூடிய நம்ம செடிகளை பயிரிடணும். மில்லட்ஸு அந்த மாதிரி இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், பயிரிடுறோம். பிறகு பார்த்தீங்கன்னா ஹீட் ரீசெலியன் ஹவுசிங். அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து ஹவுஸை உருவாக்கணும். வெண்டிலேஷன் அதிகமாக வைக்கணும். அந்த சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மரங்கள் அதிகமாக வளர்க்குறோம். அப்போ அதை தாங்கக்கூடிய அளவுக்கு வளர்க்குறோம். அப்புறம் கன்க்ளூஷன் வந்து கரெக்டாக நீங்கள் கடைசியாக ஒன்று சொல்லியிருந்தீங்க. என்ன சொல்லியிருந்தீங்க கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதிலிருந்து இந்தியாவை இதிலேருந்து காப்பலாம், ஹீட் வேவ்ஸ்லேருந்து ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து காப்பாற்றலாம். அப்போ ஹீட் வேவ்ஸுடைய தாக்கம் ஏன்னா நம்ம சப்கான்டினென்ட் டிராபிக்கல் ரீஜன் போது ஹீட் வேவ்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஹீட் வேவ்ஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். இதை ஒரு கன்க்ளூஷனாக போட்டு எழுதிக்கிடுங்க. இதுதான். அப்போ அந்த கொஸ்டினை உடைக்க தெரியணும். அப்போ ஒரு நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் தெளிவாக படிச்சு வச்சுருக்கீங்க. இந்த இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது பேராவை எடுத்து படிச்சு பாருங்க. அந்த நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மேட்டர் வந்து லைட்டாக சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து அப்படி கிறிஸ்பியாக இருக்கணும். கன்க்ளூஷன் வந்து ஒரு வே ஃபார்வர்டாக இருக்கணும். அப்புறம் மெயின் பாடி வந்து நீங்கள் என்ன பண்ணணுங்கன்னா கொஸ்டினை உடச்சி எழுதுற மாதிரி எழுதணும். அந்த கொஸ்டினையே உடச்சி டாபிக் சப் டாபிக் போட்டு எழுதுனா ஆட்டோமேட்டிக்காக மார்க் வந்து ப்ராக்டிஸ் தான். வாழ்த்துக்கள்.